ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலன் ஆர்கிடெக்ட். பென்ஸ்கோட் ரெயிலிங் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் மேனேஜில் போய்ட்டு யூனிட் செட் பண்ணிக்கிறேன். யூனிட் வந்து மீட்டர்னு செட் பண்ணிக்கலாம் இதுக்கு. ஓகே, யூனிட் செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைட் வியூ போய்க்கலாம். சைட் வியூ போய்ட்டு மேனேஜிங் அண்ட் சைட்டில் டோஃபோ சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு நேச்சுரல் சர்ஃபேஸ் லைன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு பை கேட்டகரி மெட்டீரியல்ஸில் ஏதாவது கிராஸ் மெட்டீரியல் செலக்ட் பண்ணிக்கலாம். பை கேட்டகரியில் கிராஸ் ஏதாவது ஸோ லோட் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துடலாம். ஸோ இப்போ லெவல் 1 போயிட்டு ஆர்கிடெக்சரில் ரெயிலிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு 900 mm பைப் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டில் வந்து அந்த ரெயிலிங் பாத்தை வந்து கிரியேட் பண்ணலாம். ஃபைனலாக கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருவோம். இப்போ 3D வியூ போய் பார்க்கலாம், ரியலிஸ்டிக் வியூ செட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து 900 mm பைப்பு வந்து ரெயிலிங் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதில் தான் நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம். பென்ஸ்கோட் ரெயிலிங் வந்து நம்ம இதில் தான் வந்து எடிட் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலில் போய்ட்டு நியூவில் போய்ட்டு ஃபேமிலி ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பலுஸ்டர் ஃபேமிலி அண்ட் ரெயில் ஃபேமிலி வந்து தனித்தனியாக கிரியேட் பண்ணிக்கிறணும். இந்த இடத்துல வந்து ராங் கிளிக் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபைலில் போய்ட்டு நியூ போகணும். நியூ போய்ட்டு ஃபேமிலி போய்ட்டு இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கணும். இதில் வந்து மெட்ரிக் பலுஸ்டர் அப்படின்ட்டு இருக்கும், அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து பலுஸ்டர் ஹைட்டு பலுஸ்டரோட டிசைன் எல்லாமே வந்து அதை நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் வியூவில் இருக்குது. ஸோ எஸ்டியூஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ எஸ்டியூஷன் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து இருக்கணும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெர்டிக்கலாக ஒரு போஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணுறேன். இது சென்டரில் வந்து 50 mm இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஃபுல் வித்து வந்து பார்த்திங்கன்னா 100 mm 10 cm. ஓகேங்களா? ஓகே. டாப்பில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு டிசைனு. ஸோ இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் எட்ஜில் வந்து. ஸோ கார்னர் அந்த எட்ஜில் வந்து ஷார்ப்பாக இருக்கக்கூடாது கொஞ்சம், அதனால் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு கர்வாக வந்து கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்த முன்னாடி நம்ம வந்து எக்ஸ்ட்ரூஷனை வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஃபைனலாக ஓகே கொடுத்துருவோம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதோட எக்ஸ்ட்ரூஷன் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 20 mm 2 cm திக்னஸ் கொடுத்துடலாம். பைக் அட்டையில் இதோட மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா சேம் அதே ஒரு வுட் மெட்டீரியல் கொடுத்துடலாம். மேபிள் வுட் மெட்டீரியல் கொடுத்துடலாம். ஓகே, அகைன் ஃபைலில் போய்ட்டு நியூ போய்ட்டு ஃபேமிலியில் போய்ட்டு இங்கிலீஷ் செட் பண்ணிக்கணும். இங்கிலீஷ் செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரயில் ப்ரொஃபைல் வந்து நமக்கு வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ மெட்ரிக் ப்ரொஃபைல் ஆர் மெட்ரிக் ரயில் ப்ரொஃபைல் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறணும். ஸோ அதை டாப் வியூவில் செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பிளேன் வந்து கிரியேட் பண்ணணும். இதோட திக்னஸ் வந்து 20 mm. இதோட ஹைட் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 100 mm, அதாவது 10 cm கொடுத்து ஓகே கொடுத்துருவோம். ஸோ இதை வந்து லோடிங் ப்ராஜெக்ட் கொடுத்துருவோம். ஸோ நம்ம இப்போ போய்ட்டு 3D வியூ செட் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம க்ரியேட் பண்ண எல்லா ஃபேமிலியும் அந்த 2 ஃபேமிலியும் வந்து லோடிங் ப்ராஜெக்ட் பண்ணிடணும். ஸோ அதை வந்து டூப்ளிகேட் கொடுத்துருவோம். இது வந்து கோட் ஃபென்ஸ் அப்படின்னு கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு ரெயில் போய்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ரெயில் மட்டும் இருக்கிறமான ஃபஸ்ட்டு மற்றதெல்லாம் டெலீட் பண்ணிடணும். ஸோ பாட்டம் ரயில் வந்து பார்த்திங்கன்னா 0.15 மீட்டர். நம்ம ஏற்கனவே வந்து ரயில் ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து அப்லோட் பண்ணிட வேண்டியதான். பை கேட்டகரி மெட்டீரியல் என்ன அப்படின்றத நம்ம கொடுத்துடணும். சேம் மேபிள் வுட்டை நம்ம கொடுத்துடலாம். டாப் அண்டு பாட்டம் ரெயிலிங் செட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து ரெயிலிங் வந்து கிரியேட் ஆகிருச்சு டாப்லையும் பாட்டம்லையும். ஸோ டாப்பில் ஒரு ரயிலிங் இருக்குது, அது வந்து டிஃபால்ட் உள்ள ரயில். அதை வந்து எஸ்ஸை வந்து நோண்டு கொடுத்துருவோம். அதை வந்து டாப் ரயில் வந்து எடுத்து விட்ருவோம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ அந்த 2 ரயில் மட்டும் தான் இருக்கும்.
ஸோ இடையில வந்து நம்ம பலுஸ்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். அந்த பலுஸ்டருக்கு ஏற்கனவே வந்து நம்ம வந்து ஃபேமிலி ப்ரொஃபைல கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பலுஸ்டர் எடிட்டிங்கில் போயிட்டு இந்த ஃபேமிலியை வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ பேர்சன் டாப் ஃபஸ்ட்டு டாப் வந்து கோஸ்ட்னு கொடுத்துட்டு ஸோ எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்து நம்ம வந்து ஃபேமிலி 1 வந்து கொடுத்துடணும். இந்த பேஸ் ஆப்ஷன்ஸ்லேருந்து 1 மீட்டர் எல்லாத்துக்கும் செட் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.125 கொடுத்து டாப் ஆஃப்செட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்றதை கரெக்டாக கொடுத்துடணும். 1 மீட்டர் 0.25 பேஸ் ஆஃப்செட்லேருந்து 0.25 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடணும். ஸோ ஃபைனலாக நமக்கு வந்து பென்ஸ்கோட் ரெயிலிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.